மயிலாடுதுறை திரௌபதி அம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் நீண்ட காலமாக வாடகை செலுத்தாமல் நடத்தி வரப்படும் கடைகளுக்கு சீல் வைக்க வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி கடை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்லப்பா வழங்க நாம் கேட்கலாம். செல்லப்பா, கள விவரம். வணக்கம் சாம். அதாவது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நகரில் இந்த அறநிலைக்கு சொந்தமான திரௌபதி அம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல 50க்கும் மேற்பட்ட கடை மற்றும் வீடுகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு கடை வைத்துள்ள மூர்த்தி என்பவர் நீண்ட காலமாக வாடகை செலுத்தாததால் ரூபாய் 7,19,296 வாடகை பாக்கி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த அறநிலைத்துறை இணை ஆணையர் நீதிமன்றத்தில் அறநிலைத்துறை சட்டப்பிரிவு 78 கீழ் வழக்கு பதிவு செய்ததில் விசாரணை முடிவில் இந்து இணை ஆணையர் மோகன சுந்தரம் வாடகை செலுத்தாத மூர்த்தி கடையில் உள்ள பொருட்களை அப்புறப்படுத்தி பூட்டி சீல் வைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் கடைக்கு சீல் வைக்க வருவதற்கு முன்பே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அடிமனை பயணியாளர்கள் மற்றும் குத்தகை விவசாயிகள் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். நீதிமன்றத்தால் தனியார் கோவில் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட இந்த திரௌபதி அம்மன் கோயில் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமானது என்று கூறுவதாக குற்றஞ்சாட்டியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் தலைமையிலான போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தற்போது இந்த சம்பவம் மயிலாடுதுறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.